அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவமையான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகம் நெருக்கடியாக ஆகும்போது இந்த வாசகத்தை சொல்லி மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள் அப்படின்னு சஹாபாக்கு ஒரு வாசகத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் ரொம்ப அழுத்தமாக காலையிலும் மாலையும் ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டேன் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இந்த இரண்டும் ஒரே துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை சிரமமான நேரத்தில் ஓதி வருகின்றார்கள். நம்முடைய உலக நெருக்கடி ஆகும்போது ரசூலுல்லாஹ்க்கு கஷ்டம் ஏற்படுவதும் மீண்டும் மீண்டும் இந்த வாசகத்தை சொல்வார்கள். ஃபாத்திமா, உங்களுக்கு அறிவுரை சொல்கின்றேன், இந்த வாசகத்தை காலை மாலை ஓதுவதில் எது உங்களை தடுக்கின்றது? நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டுமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஃபாத்திமா, நீங்கள் காலை அடைந்தாலும் மாலை அடைந்தாலும், அதாவது காலையிலும் மாலையிலும், யா ஹையூ யா கையூம் பிரஹ்மதிக்க அஸ்தகீஸ் அஸ்லிஹ்லி சைனி குல்லஹ் வலா தக்கில்னி இலா நஃப்சி தரஃபத ஐன். இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வை அழைக்கின்றான், யா ஹையூ யா கையூம் என்று உயிரோடு இருக்கக்கூடியவனே, நிலையானவனே, பிரஹ்மதிக்க அஸ்தகீஸ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன். என்ன உதவி உன்னிடம் தேடுகிறேன்? அஸ்லிஹ்லி சஹ்னி குல்லஹ், என்னுடைய எல்லா காரியங்களும் நீயே ஒழுங்குபடுத்துவாயாக, சரி பண்ணுவாயாக யா அல்லாஹ், அதை அழகாக்கு யா அல்லாஹ். வலா தக்கில்னி இலா நஃப்சி தர்ஃபத ஐன், கண் இமைக்கும் நொடி பொழுது கூட என்னை விட்டு தூரமாக விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கேட்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம் ஏற்படும் போது மீண்டும் மீண்டும் இதை ஓதுவார்கள் என்பதை ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. காலையிலும் 3 முறை ஓதுங்கள், மாலையிலும் 3 முறை ஓதுங்கள். இதைப்போல பல்வேறு தலைப்புகளில் நம்முடைய சேனல் பயணித்து வருகின்றது. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்.